இது யாருன்னு சொன்னா இந்த வாயிலா ஜீவனுக்கு ஐந்தறின்னு சொல்லி போட்டு பாருங்க அவங்க அம்மாவை கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கண்ணுக்குட்டி பாருங்க எவ்வளவு அழகா கொண்டு ஒவ்வொன்னா அந்த சோளக்கருதுக்குள்ளே அவங்க அம்மா பசிக்காக கொடுக்குது. அவங்க அம்மா வந்து அந்த அந்த கண்ணுக்குட்டி பால் கொடுக்குது. ஆனா அந்த கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கட்டி வச்சிருக்காங்க. அது பசியோட இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படி கொண்டு கருது ஒவ்வொன்றா எடுத்து போய் கொடுக்கணும். இதுக்கா ஐந்தறிவு இருக்குது. மனுஷனுக்கு தான் ஐந்தறிவு ஆகிப்போச்சு. இப்போ பெத்த அப்பா அம்மாவை கவனிக்காம எத்தனையோ பேர் நடுத்தருவில் விடுறது, அனாதாசம் கொண்டு விடுறது, கவனிக்காம வீட்டை விட்டு துரத்துறது, சொத்தை அடிச்சு கொடுங்கிறது. இந்த வாயிலா ஜீவனை பார்த்தே தெரிஞ்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எந்த ஊர்ல எடுக்கப்பட்ட காணொலின்னு தெரியாது. ஆனா இந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு இருக்கிற அறிவு நம்ம மனுஷனுக்கு இல்லை. சரி, கடவுளோட படைப்புல அது உன்னதமானது ஓமாதான். இந்த கண்ணுக்குட்டி பண்றது வந்து ரொம்ப ஒரு சுட்டித்தனமாவும் இருக்கு, பாராட்டக்கூடியதாகவும் இருக்கு, யோசனை பண்ண வேண்டியதாகவும் இருக்கு. சரிங்களா? இதை பார்த்துனாலும் இளைய தலைமுறை நம்மளோட அப்பா அம்மாவை கவனிங்க. சரிங்களா? வாயிலா ஜீவன் கேட்கிற அறிவு நம்மளுக்கு இல்லைங்க. சிந்திங்க இதை பார்த்து.